ஓம் தத்து சத் பரபிரம்மனே நமக. ஓம் தத்து சத் பரபிரம்ம குருவே நமக. ஆனை முகன் ஆறுமுகன் நம்பிக்கை பொன்னும் பலவன் ஞான குருவாணியை உள்நாடு உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேலியன் அழகிர் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். வானவரசமாம் தொடர்பினால் உலகோர் வலுத்துறும் வன்னி ஐங்கரனை வானவர் ரதனமணி அருமுகனை மாசரு குற்றவாள் இறையை வானவர் முதுவன் பாலன வளவன் வணங்கு நல் திருநலை மாதை வானவர் அதனா முத்திராமேச வல்லலை வணங்கி வாழ்த்திடுவாம். உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. ஐவகை பொருளும் 4 கரணமும் குணங்கள் 3 செய்வினை 2 ஒன்றி யாவரும் திகைப்ப நின்ற பொய்யிருள் அகல ஞான பொருள்கதிர் விரித்த புத்தேன் கைவளராடீசம் கண்ணனை கருத்துள் வைப்பாம். திருச்சிற்றம்பலம். அதாவது நம்ம கீதாச்சார தாலாட்டு என்ற சாஸ்திரத்தை நம்ம சிரவணம் பண்ணிட்டு வர்றோம். அதாவது சென்ற வகுப்புல துரியமாம் யோகத்தால் தூய மனம் லயமானால் அரிய மூவகை விகற்பம் அழியும் என்று சொன்னவரோ அப்படின்னு சொன்னார். அதாவது மூவகை பேதங்கள் நமக்கெல்லாம் போகணும் அப்படின்னா துரிய நிலையை அடைஞ்சாத்தே நமக்கு பேதமெல்லாம் போகும். பேதம்னா வேறுபாடு. இந்த இடத்துல மூவகை பேதம்னு சொல்லியிருக்காரு. அறிவான், அறிவு, அறியப்படும் பொருள் அப்படின்னு 3 வகையான பேதங்கள். இந்த இடத்துல மூவகை விகற்பம், விகற்பம்னா வேறுபாடு, பேதங்கள் போகணும்னா நமக்கு அறிவுவன் ஒருத்தர் இருக்கிறான், அறியப்படும் பொருள் ஒன்று இருக்குது, அறிவுன்னு ஒன்று இருக்கு. அதை ஞாதா ஞானம் நேயம்னு சொல்றது. இப்படிப்பட்ட 3 பேதங்கள் இருக்கிறதுனால நமக்கு அந்த ஆனந்தம் கிடைக்கலையே, இந்த பேதமெல்லாம் எப்படி போகும் அப்படின்னு அர்ஜுனன் கிருஷ்ணனை பார்த்து கேட்கின்றான். மூவகை பேதங்கள் போறதுக்கு என்ன வழி? எங்கெல்லாம் பேதம் இருக்குதோ அங்கெல்லாம் துக்கம் இருக்கத்தை செய்யும். எங்க இதெல்லாம் ஒன்றுக்கு மேல ஒன்றோ, அத்வைதங்கிறது 1, துவைதம்னா 2, திரிவிடினா 3, இப்படி எங்கெல்லாம் கூடுதலா இருக்கோ அங்கெல்லாம் துக்கம் இருக்குங்கிறது ஒரு கருத்து. எங்கெல்லாம் ஒன்றா இருக்குதோ அங்கதான் துக்கம் இல்லை, அதுதான் ஆனந்தம் அப்படிங்கிறது தான் வேதாந்தத்தினுடைய முடிவான கருத்து. இப்போ அத்வைதத்தில் இருக்கணும், பேதமெல்லாம் போகணும். அப்போ பேதம் போகிறதுக்கு என்ன வழின்னு கேட்டால் அர்ஜுனன் கேட்கின்றான். அதுக்கு கிருஷ்ண பரமாத்மா சொல்லுகின்றார். சாக்கரம் சொப்பனம் சுளுத்தி துரியம் துரிய அதீதம்னு 5 வகையான அவஸ்தைகள் இருக்கிறது. 5 வகையான அவஸ்தை. அவஸ்தைன்னா காலம்னு அர்த்தம். விழிப்பு காலம், கனவு காலம், தூக்க காலம், துரியங்கிறது ஒரு காலம், துரிய அதீதம்ங்கிறது ஒரு காலம். நீ அந்த மனிதர்கள் எல்லோரும் இருக்கின்றது
சாக்கரம் சொப்பன சுளுத்திலே இருக்கிறோம் எல்லாருமே. அதாவது விழிப்பு காலம், கனவு காலம், தூக்க காலத்திலே நம்மளுடைய மனிதர்களுடைய அனுபவம் பூரா அதுதான் இருக்கிறது. அந்த மூணுல இருந்தாலும் நமக்கு சாக்கரம் சொப்பனத்துல தான் அந்த துவிதங்கள் பலவிதமாக தெரிகின்றன. தூக்கத்துல துவிதமே கிடையாது. அங்க ஒரே அறியாமை, ஆனந்தம் ரெண்டையும் அனுபவிக்கின்றோம். முழிச்ச பிறகு சொல்லுகின்றோம், நான் ஒன்றும் அறியாம சுகமாக தூங்கினேன்னு சொல்றதுனால தூக்கத்துல அறியாமை இருந்துச்சு, ஆனந்தம் இருந்துச்சு. அங்க எந்த விதமான பேதங்களே கிடையாது. அதனால ஆனந்தமா இருந்துச்சு. அதுக்கடுத்து துரிய நிலைங்கிறது ஞானத்தோடு கூடிய தன்னை அறிந்து அந்த மன ஏகாக்கிர நிலையில் இருக்கிறதுக்குத்தான் துரியம்னு பேரு. அதாவது சாக்கரம் சொப்பனம் சுளுத்தி நம்ம அனுபவத்தில் இருக்கு. துரியங்கிறது எப்படின்னு கேட்டா அதைத்தான் சமாதின்னு சொல்றது. அதாவது சாக்கரத்தில் நம்ம அறிந்து கொண்டு இருந்த தேகாதி பிரபஞ்சங்கள் எல்லாம் நம்ம விழிப்பு நிலையில எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கிறோமா இல்லையா? அந்த அறிந்த அந்த உலக விஷயங்கள் எல்லாமே அந்த துரிய நிலையில இல்லாமல், துரியங்கிற அவஸ்தையில இந்த உலக விஷய எண்ணங்கள் எல்லாம் இல்லாமல் பிரம்மஸ்வரூபத்தில் தைலதாரை போன்று, தைலதாரைனா அப்படியே சொட்டு சொட்ட ஒரே மாதிரி அந்த விழுந்துக்கிட்டு இருக்க எண்ணெய் விழுந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு தைலதாரைன்னு பேர். ஒரே அளவா ஒரே மாதிரி விழுந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு தைலதாரைன்னு பேரு. அதே போல மனசு எப்பொழுதும் அந்த மனசாகிய புத்தியானது எப்பொழுதும் பிரமத்தவே விடாம சனத்துக்கு சனம் பிரமத்தவே நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு தான் துரியம்னு பேரு. ஒரே மாதிரி இருக்கும். நானே பிரம்மம், பிரம்மமே நான் அப்படின்னு மாறி மாறி ஓத புரோத பாவனைன்னு சொல்லுவாங்க. அந்த பாவனையில இருக்கும்போது அதுக்குத்தான் துரிய நிலைன்னு பேர். அந்த துரிய நிலை நமக்கு வரும்போது இந்த பேத புத்தி எல்லாம் போயிரும் அப்படின்னு சொன்னார். அறிவு, அறிபவன், அறிவு, அறியப்படும் பொருள் என்ற 3 வகையான வேறுபாடுகள்லாம் போயிரும். துரிய நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய சமாதி நிலை, சமாதி நிலை என்று சொல்லக்கூடிய நனவில் சுளுத்தி நிலை, அந்த நிலை வந்தால் நமக்கு இந்த பேத புத்தி எல்லாம் போகும் அப்படின்னு சொல்லிட்டார். பேத புத்தி போறதுக்கு என்ன செய்யணும்? துரிய நிலை அடையணும். அதுக்கடுத்து துரிய அதீதமும் இருக்கு. துரிய அதீதம்னு ஒரு நிலை இருக்கு. அதை நம்ம சுருக்கமாக பார்ப்போம். ஞான பூமிகள் 7ன்னு இருக்கு. சுபேட்சை, விசாரணை, தனுமானசி, சத்துவாபத்தி, அசம்சக்தி, பதார்த்த பாவனை, துரியம் அப்படின்னு ஞான பூமிகள் 7 இருக்கின்றன. சுபேட்சை, விசாரணை, தனுமானசி, சத்துவாபத்தி, அசம்சக்தி, பதார்த்த அபாவனை, துரியம்னு சொல்லி 7 பூமிகள் ஞான பூமிகள் இருக்கின்றன. நீ ஞான பூமிகள்னா அப்படின்னா என்னன்னு கேட்டா, சுபேட்சை, விசாரணை, தனுமானசி இது 3 இருக்கும்போது ஞானம் வந்திருக்கு வச்சுக்கிடுவோம். அதுக்கு சுபேட்சையில் இருக்கோம், விசாரணையில் இருக்கோம், தனுமானசியில் இருக்கோம். அப்படிலாம் 3 நிலையில் இருக்கும்போது உலகம் சாக்கரம் மாதிரி நமக்கு தோன்றும். சாக்கரத்தில் எப்படி இருக்கு உண்மையாத்தானே தெரியுது. அதே போல 3 பூமியிலையும்
சுபேட்சை, விசாரணை, தன்மானிசையில உலகம் சாக்கிற மாதிரி தெரியும். இவங்கெல்லாம் அப்பியாசிகள். சுபேட்சை, விசாரணை, தன்மானிசையில 3 பூமியில் இருக்கிறவங்கெல்லாம் அப்பியாசிகள். அவங்களுக்கெல்லாம் சாக்கிற மாதிரி உலகம் தோன்றும். இந்த 4ஆம் பூமி இருக்கே, அதுல உலகம் சொப்பனம் மாதிரி தெரியும். உலகம் சொப்பனம் போல தெரியும். யாரு? அவங்க பிரம்ம வித்துன்னு பேரு. சத்துவாபத்தில் இருக்கிறவங்க பிரம்ம வித்து. அவங்களுக்கு உலகம் சொப்பனம் மாதிரி தெரியும். அவங்களுக்கு சொப்பனத்தை டேக்கிட்டீசின்னு சொல்றோம்ல, சொப்பனத்தை அதுக்காக புலம்ப மாட்டான். சொப்பனம் போயிடுச்சா அதை பற்றி கவலையும் இல்லை, சந்தோஷம் கிடையாது. அதை போல ஞானிகளுக்கு 4ஆம் பூமியில் வந்தவங்க சத்துவாபத்தி, அவங்களுக்கு பிரம்மவித்து, அவங்களுக்கு உலகம் சொப்பனம் மாதிரி தெரியும். அதுக்கடுத்து 5ஆம் பூமின்னு ஒன்று இருக்கு, அசம்சக்தி. அதில் தூக்கு மாதிரி தெரியும். அவங்கெல்லாம் வரன், பிரம்மவித்து வரன். அசம்சக்தி, அதான் அவங்களுக்கு தூக்கத்தில் எப்படி இருக்கு ஒன்றும் தெரியாது. அதை போல அவங்களுக்கு உலகம் அப்படி தெரியும். அதாவது உலகமே தெரியாதுன்னு அர்த்தம். யாருக்கு? அந்த பிரம்மவித்து வரன்கிறவங்க இருக்கு. அது 5ஆம் பூமி. 6ஆம் பூமியில் இருக்கிறவங்க பதார்த்த பாவனைன்னு பேரு. அது துரிய நிலை. துரிய நிலையில வரியான் இருக்கிறவங்க, வரியா ஞானி எல்லாம் அவர் ஒரு நிலை. அதுக்கடுத்து 7ஆம் பூமி துரியம்னு ஒன்று இருக்கு. அதுல அவஸ்தை எல்லை துரிய அதீத நிலைன்னு பேரு. அதுல வரிட்டன்னு ஒருத்தர் இருப்பாங்க. அதாவது சத்துவாபத்தில பிரம்மவித்தும், அசம்சக்தியில வரணும், பதார்த்த பாவனையில வரியானும், துரியத்துல வரிட்டனும் இருக்கின்றார்கள். இவங்க 4 பேருமே ஞானிகள் தான். பிரம்மவித்துனாலும் சரி, வரன்னாலும் சரி, வரியான்னாலும் சரி, வரிட்டன்னாலும் சரி, 4 பேருமே ஞானிகள் தான். ஆனா பிரம்மவித்துக்கு கொஞ்சம் துக்கம் இருக்கும். பாக்கி 3 பேரும் சுகமா இருப்பாங்க. அந்த பிரம்மவித்துங்கிறவர் அவருக்கு எப்படி இருக்க உலக சொப்பனம் போல தெரியும். வரனுக்கு தூக்கமாறு தெரியும், வரியானுக்கு துரியமா தெரியும், வரிட்டன்களுக்கு துரிய அதீதமா தெரியும். துரிய அதீதம்னா எப்படின்னு கேட்டா, தண்ணியில உப்பு கரைச்சா எப்படி இல்லாம போயிருதோ, ஆனா தண்ணி உப்பு இருக்கும், ஆனா தண்ணிக்குள்ள இருக்கு தெரியாது. அதை போல அந்த கரணம் இல்லாம போயிருது, அதை துரிய அதீதம். இந்த 4 பேருமே ஞானிகள் தான். 4 பேருக்குமே மோட்சம் ஒண்ணுதான். 4 பேருமே ஜீவன் முத்தர்கள் தான். அவர் 4ஆம் பூமிக்கு வந்துட்டாலே நமக்கு மோட்சம் வந்துடுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். சுருக்கமாக நம்ம பார்த்தோம். அதுக்கு அடுத்து என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். சிறந்திருக்கும் ஆன்மாவும் செகமெல்லாம் நிறைந்திருந்தும் மறைந்தனுக்கு தோன்றாத வகையேது சொல்லுமன. சிறந்திருக்கும் ஆன்மாவும் செகமெல்லாம் நிறைந்திருந்தும் மறைந்தனுக்கு தோன்றாத வகையேது சொல்லுமன. அதாவது சிறந்திருக்கும் ஆன்மாவும் சச்சிதானந்தமாகிய சிறப்பு இயல்பு பொருந்தி இருக்கிறது. ஆன்மா சச்சிதானந்தமாக இருக்கிறது. அது சச்சிதானந்தமா இருக்குது. சச்சிதானந்தம் சிறப்பு பொருந்தியது. அப்படிப்பட்டது ஆன்மா. அந்த ஆன்மா எப்படி இருக்குன்னா, செகமெல்லாம் நிறைந்திருந்தோம். இந்த உலகம் பூரா, பிரபஞ்சம் பூரா எல்லா பக்கமும் நீக்கமர நிறைந்திருக்கிறது. அதைத்தான் சொல்றார், சிறந்திருக்கும் ஆன்மாவும் செகமெல்லாம் நிறைந்திருந்தோம். உலகம் பூரா நீக்கமர நிறைந்திருக்கிறது. ஆகாயம்
எல்லா பக்கமும் நீக்கமர நிறைந்திருக்கின்றதோ அதை போல இந்த ஆன்மாவானது எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறது. ஆத்மானாலும் பிரம்மனாலும் ஒண்ணுதான். அப்படி எல்லா பக்கமும் நிறைந்திருந்தாலும் மறைந்து எனக்கு தோன்றாத வகை ஏது சொல்லுமன. அந்த ஆத்மா எனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குதே, ஆத்மா என்ன ஒன்றும் புரியலையே, என்னால் அறிய முடியலையே, உணர முடியலையே அப்படின்னு அர்ஜுனுடைய கேள்வி. அப்படித்தான் ஏதாவது ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துல இல்லைன்னா கூட நம்ம ஆத்மாவை பார்க்க முடியலன்னு சொல்லலாம். அது ஆகாயம் போல எல்லா பக்கமும் நீக்கம் வர நிறைந்திருக்கிறது ஆத்மா. அப்படிப்பட்ட ஆத்மாவை மறைச்சிருக்கு, எனக்கு தெரியல. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அர்ஜுனுக்கு சரித்தானே. அதாவது ஏதாவது ஒரு இடத்துல போனாத்தான் ஆத்மாவை பார்க்க முடியும்னா பரவாயில்ல, இன்னொரு இடத்துக்கு போனால் பார்க்கலாம்னா பரவாயில்ல. அப்படிலாம் இல்லை, எல்லா பக்கமும் இருக்குதான், எல்லா பக்கமும் இருக்குது. அது எனக்கு புரியலை, எனக்கு தெரியலை, மறைச்சிருக்கு. அதுக்கு யாது காரணம்னா அர்ஜுனுடைய கேள்வி. நமக்கு ஆத்மாவை தெரியாம தானே இருக்கோம், எல்லா பக்கமும் இருக்கு, நமக்கு தெரியல, அறிய முடியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதைத்தான் அர்ஜுனனும் கேட்கின்றார். அதுக்கு சொல்றார், சத்து சித்து ஆனந்தம்தான் மூன்றும் அதனுடனே ஒத்துற்று நாம உருவம் ஜகமாயி. சத்து சித்து ஆனந்தம்தான் மூன்றும் அதனுடனே ஒத்துற்று நாம உருவம் ஜகமாயி. அதாவது ஆத்மா எப்படி இருக்குன்னு கேட்டா, சத்தாக இருக்கிறது, சித்தாக இருக்கிறது, ஆனந்தமா இருக்குது. சத்துனா எல்லா காலத்திலும் இருக்கு, சித்துனா அறிவு சுரூபமா இருக்கு, ஆனந்தம்னா ஆனந்தமா இருக்கு. இது ஆத்மா. அது பூரா இருக்கிற சச்சிதானந்தங்கிறது ஒரே பொருள்த, ஆன்மாங்கிறது ஒரே பொருள்த. அதன் இடத்துல சத்துத்தன்மை இருக்கு, சித்துத்தன்மை இருக்கு, ஆனந்தத்தன்மை இருக்கு. அந்த ஆத்மாவின் இடத்துல மூன்று தன்மை பொருந்திய அந்த ஆத்மாவின் இடத்துல ஒத்துற்று நாம உருவம் ஜகமாயி அதுல போய் சேர்ந்துக்கிருச்சு. இது நாமமும் உருவமும், அதாவது பெயரும் நாமம்னா பெயர்னு அர்த்தம், உருவம்னா உருவம், இந்த வடிவம், இந்த ரெண்டுமே சச்சிதானந்தத்துல போய் சேர்ந்துக்கிடுச்சு. சச்சிதானந்த அடி ஆதாரமா இருக்கு, அது மேல இந்த நாம ரூபங்கள் ஏறி இருக்கு. அந்த ஏறின உடனே அதுல ஒற்றுற்று சேர்ந்து இருக்குன்னு அர்த்தம். சேர்ந்ததுனால என்ன ஆச்சுன்னு கேட்டா, அது ஜகமாக நமக்கு தோன்றுகிறது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம், வெள்ளை வஸ்திரம் இருக்கு, அது விளையாடுதே இருக்கு, அதுல நல்ல கலர் கொடுத்துட்டாங்க, ஏன்னா டிசைனா போட்டாங்க. டிசைனா போட்டாலும் அந்த வெள்ளை வஸ்திரத்துக்குள்ளதே இந்த டிசைன்லாம் ஏறி இருக்கு, கலர்லாம் இந்த நிறங்கள்லாம் ஏறி இருக்கு. ஆனா இந்த நிறங்கள் தெரியுது, உருவம் தெரியுது, பேர் தெரியுது. ஒரு ஒரு சேலையில ஒரு வேட்டியிலையோ ஏதோ ஒண்ணுல அந்த வெள்ளை வேட்டியில இதெல்லாம் சேர்த்த கலர் கொடுத்த உடனே அந்த கலர் ஆகிய நாமமும் அதுல இருக்கக்கூடிய உருவமும் நமக்கு தெரியுது. ஒரு மனுஷனே வரைஞ்சிருக்காங்கன்னு வச்சுக்கிடுவோம், அப்ப அந்த மனுஷங்கிற பெயரும் மனித உருவமும் அந்த வேட்டியில தெரியுது. ஆனா வேட்டியே தெரியல, ஆனா வேட்டி மேல வேட்டியிலே சேர்ந்திருக்கு. அதே போல சச்சிதானந்த பிரம்மத்தினிடத்துல நாம ரூபங்கள் ஏறி இருக்கிறது. அப்ப நமக்கு சச்சிதானந்தம் தெரியல, நமக்கு நாம ரூபந்தான் தெரியுது.
சச்சிதானந்தம் தெரியல, நாமரூபந்தான் தெரியுது. இப்போ தேட்டரில் பார்க்குறோம், வெள்ளைத்தர, அதில் படங்கள் தெரியுது. படம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது வெள்ளைத்தர தெரியல, ஆனால் படம் தெரியுது. வெள்ளைத்தர இல்லாமல் படம் தெரியாது. அதே போல சச்சிதானந்தம் இருக்க போயிட்டு நாமரூபங்கள் தோன்றிருக்கு. அந்த நாமரூபத்துக்குத்தான் உலகம்னு பேரு, அதுதான் பிரபஞ்சம்னு பேரு. இந்த பிரபஞ்சத்துல எதை எடுத்துக்கிட்டாலும் ஒரு நாமம் இருக்கு, ஒரு ரூபம் இருக்கு. எந்த பொருள் எடுத்துக்கிட்டாலும் அந்த பொருள் தனியா இருக்காது. இந்த சச்சிதானந்தமாகிய பிரம்மத்தின் இடத்துலதே அந்த நாமரூபங்கள் ஏறி இருக்கின்றன, அதுல சேர்ந்து இருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டார். சச்சிதானந்த ஆன்மா, நாமரூபங்கள் அனான்மா, இந்த ரெண்டுமே சேர்ந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டார். சத்து சித்து ஆனந்தம்னா என்னங்கிறத சுருக்கமா பார்க்கலாம். சத்து 3 சத்து இருக்கிறது. பிராதிபாசிக சத்து, வியவகாரிக சத்து, பரமாத்திக சத்து. பிராதிபாசிக சத்து, வியவகாரிக சத்து, பரமாத்திக சத்து. கனவு பிராதிபாசிக சத்து. வியவகாரிக சத்து இந்த உலகம். இந்த உலகங்கிறது வியவகாரிய சத்து. பரமாத்திக சத்துங்கிறது ஆத்மா. இப்போ 3 சத்து இருக்கு. உண்மையான சத்து எதுன்னு கேட்டால் பரமாத்திக சத்து, அதுதான் ஆத்மா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறணும், எடுத்துக்கிறணும். அதுக்கடுத்து சித்து. சித்துலேயே 4 இருக்கு. சித்துன்னா சைத்தன்யம்னு பேர், அறிவுன்னு பேர். அந்த சித்து சைத்தன்யம், 4 சைத்தன்யம் இருக்கு. சீவ சைதன்யம், ஈஸ்வர சைதன்யம், ஆத்ம சைதன்யம், பிரம்ம சைதன்யம்னு 4 சைத்தன்யம் இருக்கிறது. ஜீவ சைத்தன்யம்னா என்னன்னு கேட்டா, நம்ம கிட்ட ஆத்மா இருக்கு, நம்ம கிட்ட ஜீவன் இருக்கின்றான். நம்ம உடம்புக்குள்ள ஆத்மா ஆத்ம சைத்தன்யம், ஜீவ சைதன்யங்கிறது ஜீவனை குறிக்குது. வெளியில எங்க இருக்கிறதுக்கு பிரம்ம சைத்தன்யம், அந்த பிரம்மமானது மாயில பிரதிபிக்கும் போது ஈஸ்வரன் தோன்றுகின்றான். அவனுக்கு ஈஸ்வர சைத்தன்யம்னு பேர். ஆத்ம சைதன்யம், ஜீவ சைதன்யம் நம்ம உடம்புக்குள்ள இருக்கு. வெளியில இருக்கிறது பிரம்ம சைத்தன்யம், ஈஸ்வர சைத்தன்யம்னு 2 இருக்கு. ஜீவ சைதன்யத்துக்கு உதாரணம் குட ஜல பிரதிபிம்ப ஆகாயம் அப்படிங்கிறது உதாரணம். ஆன்ம சைதன்யங்கிறது குட ஆகாயம்னு பேரு. பிரம்ம சைதன்யத்துக்கு மகா ஆகாயம்ங்கிறது உதாரணம் எடுத்துக்கலாம். ஈஸ்வர சைதன்யத்துக்கு மேக ஜல பிரதிபிம்ப ஆகாயம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 4 உதாரணங்கள் இருக்கு. ஆகக்கூடிய ஒரிஜினல் ஆத்ம சைதன்யமும் பிரம்ம சைதன்யமும் ஒரிஜினல். அந்த ஜீவ சைதன்யமும் ஈஸ்வர சைதன்யமும் 2 பிரதிபிம்பம். இது 2க்கு ஐக்கியம் கூடாது. ஆத்ம சைதன்யத்துக்கும் பிரம்ம சைதன்யத்துக்கும் ஐக்கியம் கூடும். அதனால சைத்தன்யம் 4, அதாவது சித்து 4. இதில் 4ங்கிறத ஆன்மாவையும் பிரம்மத்தையும் நம்ம எடுத்துக்கிறோம். சத்து பார்த்தோம், பரமாத்திக சத்து. சித்துல ஆத்ம சைத்தன்யம் அல்லது பிரம்ம சைத்தன்யம் 2 ஏகமாத்தான் இருக்கும். அதுக்கடுத்து ஆனந்தம் இருக்கு. 8 வகையான ஆனந்தம் இருக்கு. விஷயானந்தம், பிரமானந்தம், வாசனானந்தம், முக்கிய ஆனந்தம், நிஜானந்தம், ஆன்மானந்தம், அத்வைத ஆனந்தம், வித்யானந்தம், 8 வகையான ஆனந்தங்கள் இருக்கு. அதாவது விஷயானந்தம்னா என்னன்னு கேட்டா, கண்ணு காது, ஸ்ரோத்திரம், துவக்கு, சச்சை, சிங்கிரி, ஆக்ரானம், இந்த பஞ்ச ஞானேந்திரியங்களால அனுபவிக்கக்கூடியதுக்கு பேரு விஷயானந்தம்னு பேரு. சப்தம், பரிசம், ரூப, ரச, கந்தம், இதுக்கு விஷயானந்தம்னு பேரு. பிரமானந்தம்ங்கிறது தூக்கத்தில் இருக்கிறதுக்கு பிரமானந்தம்னு பேரு.
தூக்கத்தில் இருக்கக்கூடிய ஆனந்தத்துக்கு பிரமானந்தம்னு பேரு. வாசனானந்தம்னா தூங்கி எந்திரிக்கும் போது கொஞ்ச நேரம் நல்லா இருக்கு அப்படின்னு திரும்ப முழிப்பு வரும், இல்லைன்னா திரும்ப தூங்குறோம். கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் இருக்கக்கூடிய ஆனந்தத்துக்கு வாசனானந்தம்னு பேரு. முக்கிய ஆனந்தம்னு ஒண்ணு இருக்கு. இன்ப துன்பம் விருப்பு வெறுப்பு இல்லாமல் புத்தி சமமா இருக்கும் போது உண்டாகிறது முக்கிய ஆனந்தம்னு பேரு. இன்ப துன்பம் வெற்று வெறுப்பு வெறுப்பு இதுகெல்லாம் இல்லாம புத்தி சமமா ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு தான் முக்கிய ஆனந்தம்னு பேரு. ஒரு நிஜானந்தம்னு ஒண்ணு இருக்கு. தியானத்தில் பரிபாக அவஸ்தையாகிய சமாதியில் உண்டாவது நிசானந்தம். தியானத்தினால உண்டாகுது, நமக்கு சமாதி கிடைக்குது, அதுல உண்டாகக்கூடியது நிசானந்தம். கொஞ்சம் முன்ன பின்ன சொல்லலாம். முக்கிய ஆனந்தத்தையும் நிசானந்தத்தையும் கொஞ்சம் மாற்றி சொல்லுவாங்க. எப்படி இருந்தாலும் இது ஒரு ஆனந்தம். சமாதியில் இருக்கக்கூடிய ஆனந்தம் தியானத்தினுடைய பரிபாக அவஸ்தையாகிய சமாதியில் இருக்கக்கூடிய ஆனந்தம் நிஜானந்தம். ஆன்மானந்தம்னு ஒன்று இருக்கு. ஆத்மானந்தம் பிரிய வஸ்துக்களில் மிகப்பெரிய வஸ்துவாக இருப்பதால் ஆன்மானந்தம். அதாவது எல்லாத்தையும் பிரிய வைக்கிறோம். ஆனா ஒரு காலத்துல இந்த பிரியம் மாறி போகுது. ஆனா எப்போதும் பிரியம் மாறாம இருக்கிறது எதுவோ அதுதான் அந்த ஆத்மா. அதனிடத்துல பிரிய வச்சிருக்கிறோம். அதனால அதுக்கு ஆத்மானந்தம்னு பேரு. அப்புறம் அத்வைத ஆனந்தம்னு ஒண்ணு இருக்கு. இந்த உலகமெல்லாம் போய் ஆத்மாவே சத்தியம் அப்படின்னு சொல்லி ஒரு ஞானம் வரும்போது இருக்கக்கூடிய அதுக்குத்தான் அத்வைத ஆனந்தம்னு பேரு. உலகம் அனைத்தும் போய் ஆத்மாவே உண்மை, அதே சத்தியம்ங்கிற ஞானம் வரும்போது உண்டாகக்கூடிய ஆனந்தம் அத்வைத ஆனந்தம். அப்புறம் வித்யானந்தம்னு ஒண்ணு இருக்கு. வித்யானந்தம்னா உபனிஷத்தில் உள்ளதாகிய மகா வாக்கியத்தினால் உற்பத்தியான அபரோட்ச ஞானத்தினால் உண்டாவது வித்யானந்தம். இந்த மகா வாக்கியம் இருக்கே, பிரஜானம் பிரம்மம், அகம் பிரமாஸ்மி, தத்துவம் அயமாத்மா பிரம்மம்னு 4 மகா வாக்கியங்கள் இருக்கின்றன. அவைகளால நமக்கு உண்டாகக்கூடிய ஞானம் இருக்கே, அந்த அபரோட்ச ஞானத்தினால இருக்கக்கூடியது கிடைக்கக்கூடியது வித்யானந்தம்னு பேரு. நமக்கு ஞானம் வந்துருச்சுன்னா, ஆத்ம ஞானம் வந்துருச்சுன்னா அத்வைத ஆனந்தத்திலையும் வித்யானந்தத்திலையும் நம்ம இருக்கணும். அந்த 2 ஆனந்தத்துல இருந்தாத்தே நமக்கு ஞானம் வந்திருக்குன்னு அர்த்தம். அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். அப்படி பார்த்து முடிச்சோம். சொன்ன உடனே அதுக்கு அடுத்து செய்யல என்ன சொல்ற, இருக்கையினில் தோன்றாது இவை 3 பிரமமென மறிக்கில் வரும் பின்னிரண்டும் மரிசகம் என்று உரைத்தவரோ. இருக்கையினில் தோன்றாது இவை 3 பிரமமென மறிக்கில் வரும் பின்னிரண்டும் மரிசகம் என்று உரைத்தவரோ. அதாவது ஆத்மா சச்சிதானந்தம். அதாவது ஒளி உஷ்ணம் சிவப்புன்னு சொல்றோம். எதா அக்னிய ஒளியா இருக்கு, பிரகாசமா இருக்கு. அதாவது பிரகாசமாகவும் உஷ்ணமாகவும் சிவப்பாகவும் இருக்கிறது எது அக்னி. அப்படி சொன்னாலும் அக்னி ஒரே அக்னி தான். அதே போல ஆத்மா சத்து சித்த ஆனந்தமாக சொன்னாலும் இருக்கிறது ஒரே ஆத்மாத்தை. அந்த 3 தன்மை இருக்கிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ அடுத்து செய்ய இருக்கையினே தோன்றாது இவை 3 பிரமமென மறிக்கில் வரும் பின்னிரண்டும் மரிசகம் என்று உரைத்தவரோ.
அதாவது இருக்கையினில் தோன்றாது இவை மூன்றும். அதாவது சச்சிதானந்தமும் நாம ரூபமும் கலந்து இருக்கையில, சச்சிதானந்தங்கிறது ஆத்மா, நாம ரூபங்கிறது உலகம், இந்த ரெண்டும் கலந்து இருக்கையினால நமக்கு பிரம்மம் தெரியாது. சச்சிதானந்தமாகி பிரம்மம் நமக்கு புரியாது, தெரியாது, அறிய முடியாது. மறிக்கு வரும் பின்னிரண்டும் மரிசகம் என்று உரைத்த வரும். இதை நீ விசாரம் செஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த அந்த அழியக்கூடிய நாசமாகக்கூடிய பிரபஞ்சம் பிரபஞ்ச நாசமாக கூடியது என்றும் நாசமாகாமல் இருக்கக்கூடியது சச்சிதானந்தம் அப்படிங்கிறத உனக்கு விசாரணை பண்ணி பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும் அப்படின்ட்டார். ரெண்டும் கலந்து இருக்கு, சச்சிதானந்தமும் நாமரூபமும் கலந்து இருக்கு, அதனால உனக்கு தெரியாது. அந்த பிரபஞ்சம் அழியக்கூடியது, உலகம் அழியக்கூடியதுன்னு தெரிஞ்சு, நாமரூபங்கள் அழியக்கூடியதுன்னு தெரிஞ்சு, அழியாதது சச்சிதானந்தமாகிய பிரம்மம்னு தெரிஞ்சு, நீ ரெண்டையும் விசாரணை பண்ணி பார்த்து இது ஆத்மா அது அனாத்மா அப்படின்னு விசாரணை பண்ணி பார்த்து நீ தெரிஞ்சுக்கிட்டேன்னா, அப்போ அனாத்மாவை நீ நீக்கிட்டேன்னா ஆத்மா உனக்கு புரியும். வெள்ளை வேட்டியில் நிறத்தை படம் வரைஞ்ச பிறகு இந்த வெள்ளை வேட்டி தெரியலை. அப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த வெள்ளை வேட்டி இருக்குது, அந்த வெள்ளை வேட்டியில் இந்த படங்கள்லாம் வரையப்பட்டிருக்கு, படங்கள் உண்மை கிடையாது, வெள்ளை வேட்டி தான் உண்மை அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோமோ அதே போல் சச்சிதானந்தத்தில் நாமரூபங்கள் மேலே ஏறி இருக்கு, சச்சிதானந்தந்தே இருக்கும், நாமரூபங்கள் அழியக்கூடியது. அதாவது தலை இருந்தாத்தையும் முடி இருக்கும், முடி இருக்கு அப்படின்னா தலை இருக்குன்னு அர்த்தம். தலை இல்லாமல் முடி இருக்காது, தலை இல்லாமல் முடி இருக்காது, அப்படித்தானே? ஆனால் முடி இல்லாமல் தலை இருக்கும், அதை தெரிஞ்சுக்கிறணும். அந்த முடிங்கிறத நாமரூபமாகிய உலகம்னு எடுத்துக்கிறணும், தலைங்கிறத சச்சிதானந்தமாகிய ஆத்மான்னு எடுத்துக்கணும், அவ்வளவுதான். முடி இருக்கணும்னா தலை இருக்கணும், முடி இல்லாமையே தலை இருக்கும். அதாவது உலகம் இல்லாமையே சச்சிதானந்தம் இருக்கும், உலகம் இருக்குன்னா சச்சிதானந்தத்துலதான் அது இருக்கு. அப்படி எல்லா காலத்திலையும் சச்சிதானந்தம் இருக்கு. நாமரூபம் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், உலகம் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். உலகம் அனாத்மா, அது நாசமாக கூடியது, அனிர்த ஜட துக்கமயமானது. நாமரூபம் இருக்கு, அது அனித்தியமாகவும் இருக்கு, சடமாகவும் இருக்கு, துக்கமயமாகவும் இருக்கு. அதே பெரிய விஷயம். உலகம் அனிர்த ஜட துக்கமயமானது, ஆத்மா சத்து சத்து ஆனந்தமயமானது. நம்ம அந்த அனாத்மாவிலேயே இருக்கிறோம், உலக விஷயங்கள்லேயே இருக்கிறோம். அதில் போய் துக்கமயமான பொருள்களில் இன்பத்தை தேடி தேடி அலைகிறோம். அது காணல் மாதிரி இருக்கு, வெறும் தோற்றந்தே இருக்கு, அதில் இன்பம் இல்லை. அப்படிங்கிற விஷயத்தை ஞானி ஒருவர் தான் அறிந்திருக்கின்றார். இது ஆத்மாதான் சத்து சித்த ஆனந்த வடிவமா இருக்கு, அது அனிர்த ஜட துக்கமயமா இருக்கு. அதுல பற்ற விட்டுட்டு இது உன்னுடைய சொரூபம். சச்சிதானந்த ஆறு ஆத்மா, அது ஆறு அதே நெய். அப்படி அறியாம இருந்துகிட்டு இருக்க, அப்படி அறிஞ்சவனே ஞானி. அப்படிப்பட்ட ஞானி தான் ஆனந்தமா இருப்பாங்க. உலக விஷயத்துல போய் பார்த்தீங்கன்னா என்னைக்கும் இன்பம் கிடையாது. அப்படிங்கிறது ஒரு கருத்து. அதுக்கு அடுத்து அறிந்துகொள் ஞானத்தாலே ஆன்மாவை என்று உரைத்தீர், சிறந்தொழிரும் ஆன்மாவும் திருஷ்யமாமோ எனவே. அறிந்துகொள் ஞானத்தால ஆன்மாவை என்று உரைத்தீர், சிறந்தொழிரும் ஆன்மாவும் திருஷ்யமாமோ எனவே.
என்ன சொல்றாரு, ஞானத்தினால, தத்துவ ஞானத்தினால ஆத்மாவை அறிந்து கொள், ஆத்மாவை உணர்ந்து கொள்வாயாக, அறிந்து கொள் ஞானத்தாலே ஆன்மாவை என்று உரைத்தல் என்று நீங்க சொன்னீங்க. ஆத்மாவை ஞானத்தினால, ஆத்ம ஞானத்தினால நீ அறிந்து கொள்ளுன்னு சொன்னீங்க. சிறந்தோளிரும் ஆன்மாவும் திருஷ்யமாமோ. எனவே அந்த ஆத்மாதான் சுய பிரகாசமாக, அறிவு சுரூபமாக, சுப்பிரகாசமாக, சித்து வடிவமாக, சைத்தன்யமாக, அறிவு சேத்தனமாக அதுதான் இருக்கிறது. எல்லாம் ஒரே அர்த்தம். இந்த அறிவுதான். அறிவுக்கு இத்தனை நாமங்கள் இருக்கின்றன. அப்படி அறிவு சுரூபமாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவை, அது அறியப்படும் பொருள். திருஷ்யம்னா அறியப்படும் பொருள். அறிபவன் ஒருத்தர் இருக்க, அறியப்படும் பொருத்து ஒன்று இருக்கு. அறிபவன் திருக்கு, அறியப்படும் பொருள் திருஷ்யம். அப்ப ஆத்மாவை அறியலாம்னு சொல்றீங்களே, அப்ப ஆத்மாவை அறியவே ஒருத்தர் இருக்கானா? அவன் இருந்துதான் ஆத்மாவை அறிகின்றானா? அப்ப அந்த ஆத்மா அறியப்படும் பொருளாக இருக்கின்றதா? சிறந்தொழிரும் ஆன்மாவும் திருஷ்யமாவோ. எனவே அது அறியப்படும் பொருளாவா இருக்குது அப்படின்னு அர்ஜுனன் கேட்குறேன். நீ ஆத்மாவை அறிங்க அறிங்க, ஆத்ம ஞானம் வந்துருச்சுன்னா ஆத்மாவை அறியலாம்னே சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, அப்போ அது அறியப்படும் பொருளாவா இருக்குது? அறியப்படும் அறிபவன் ஒருத்தர் இருக்கிறான், அறியப்படும் பொருள் ஒன்றாக இருக்கிறதா அப்படின்னு அர்ஜுனன் கேட்குறேன். அறிபவனுக்கு திருக்குன்னு பேர், அறியப்படும் பொருளுக்கு திருஷ்யம்னு பேர் அப்படின்னு கேட்டேன். அப்படி சொன்ன உடனே, முந்திய ஞானத்தாலே முதிரும் அஞ்ஞானம் துறக்கில் சிந்தையில் ஆன்மா சுயமாய் திகழும் என்று சொன்னவாரோ. முந்திய ஞானத்தாலே முதிரும் அஞ்ஞானம் துறக்கில் சிந்தையில் ஆன்மா சுயமாய் திகழும் என்று சொன்னவாரோ. முதன்மை வாய்ந்த ஆத்ம ஞானத்தினால அஞ்ஞானத்தை நீ போக்கிட்டேன்னா, ஆத்ம ஞானம் வந்துருச்சுன்னா, அஞ்ஞானம் போயிடுச்சுன்னா, உன்னுடைய அந்த கர்மத்தில், மனதில், சித்தத்தில் ஆன்மா சுயமாக பிரகாசிக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. உன்னைகிட்ட ஆத்மானம் வந்துருச்சுன்னா அஞ்ஞானம் போயிடும். அஞ்ஞானம் போயிடுச்சுன்னா ஆத்மா சுயமாக உனக்கு விளங்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப எப்படின்னு கேட்டா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு தீபம் இருக்கு, எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதை ஒரு குடத்தினால மூடப்பட்டிருக்கு. தீபம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, அது குடத்தினால மூடப்பட்டிருக்கு. நம்ம அந்த குடத்தை உடைக்கிறோம். உடைச்சிட்டோம்னா பிரகாசம், தீபம் அதுவா பிரகாசிக்கும். அப்படித்தானே? தீபம் அதா பிரகாசிக்கும். நம்ம தீபத்தை ஏற்ற வேண்டியதில்லை. அதே போல ஆத்மாவை அறியாமை மறைச்சிருக்கு. ஞானத்தினால அறியாமையை போக்குறோம். போக்கணும்னா ஆத்மா சுயம்பிரகாசமாக இருக்கிறது என்பது கருத்து. இதனுடைய விரிவை அடுத்த வகுப்புல நம்ம பார்க்கலாம். அடியேனை அருள்மேனி சாற்றி படிமீது வந்த பரனே, கொடிய நீண்டனாது இமைப்பளவில் இங்கனே வீடளித்த கண்ணா கடை போகார் தந்தைதாயாவானும் சார்கதியும் காவானும் அந்தமிழா இன்ப நமக்கு ஈவானும் எந்த நுயிர் தானாகுவானும் சரணாகுவானும் அருள் கோணாகுவானும் குரு. திருச்சிற்றம்பலம்.